ஹலோ வணக்கம். என் பேரு சுப்புடு, சியாட்டில்ல இருந்து. வணக்கம். என் பேர் ஹேமந்த், சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாலேருந்து. இது மணிரத்னம் ரெட்ரோஸ்பெக்டிவ்ல நாம பார்க்க போற அடுத்த படம். 1993 தீபாவளி ரிலீஸ் ஆன திருடா திருடா அப்படின்ற படத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். திருடா திருடா வாஸ் a very peculiar film for மணிரத்னம். வில் டாக் லிட்டில் பிட் மோர். பட் முன்னாடி இந்த தீபாவளிக்கு என்ன நடந்ததுன்றத சொல்றேன். 1992 was a great year in Tamil cinema history, and we will talk more. Probably we'll do a separate episode about it. But in the Maniratnam retrospective, I wanted to give you the how things happened on this particular day. இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன மற்ற படங்கள் சின்ன ஜமீன், பாரம்பரியம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. வெரி யூனிக் ஃபார் ஏஆர் ரஹ்மான். ஏன்னா 3 ஏஆர் ரஹ்மான் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆன் த சேம் டே. ஒன்னு உழவன், ஐ திங்க் வாஸ் கதிரோட முதல்ல கிராமத்துல எடுத்த படம் பிரபுவை வச்சு. அடுத்தது பாரதி ராஜாவோட கிழக்கு சீமையிலே, வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். பாரதி ராஜா டேக்கிங் ஏஆர் ரஹ்மான் டு த வில்லேஜ். மணிரத்னம் ஓட திருடா திருடா ஆல்சோ டேக்கிங் ஏஆர் ரஹ்மான் டு அ வில்லேஜ். சோ 3 டெக்னிக்கலி வில்லேஜ் ஃபிலிம்ஸ் ரிலீஸ்ட் ஆன் தி எக்ஸாக்ட் சேம் டே. 93 ரைட்? 93 or 92 அது? 93. இது 93. 92 ஒரு பயங்கரமான இயர். அது the year of 92 I feel is an inflection point in Tamil cinema for various reasons. தேவர் மகன்ல இருந்து ரோஜால இருந்து எல்லாம் நிறைய படம் ரிலீஸ் ஆன இயர். There's a very important reason why Tamil cinema went from one generation to another generation. It was a earth shaking, earth shattering point. அது நீங்க மாசமா பேசலாம். Ulavan was one of the best albums from A.R. Rahman. இன்னைக்கு கூட like I listen to it often because it was I think it was a point where என்ன மாதிரி A.R. Rahman ஒத்துக்கவே முடியாது அப்படின்ற சில பேருக்கு it was one of those albums which actually changed my mind ன்னு சொல்லுவாங்க. லைக் இளையராஜா தான் ஒரே மியூசிக் டைரக்டர், நீங்க எல்லாம் யாரா புதுசா வந்துருக்கீங்க அப்படின்னும் போது டெஃபினெட்லி even கிழக்கு செவியில for that matter, was like இன்னமும் நீங்க மானூத்து மந்தையில கேட்டீங்கன்னா you feel like எவ்வளவு கிராமங்கள்ல இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த my pick was காடு அந்த காடு பாரதி ராஜா and மலேசியா was there. Oh my goodness. அந்த பாட்டு லைக் அந்த மாதிரி ஒரு எனிவேஸ் நம்ம அத பத்தி பேசலாம். நம்ம படத்தை திருடாவோட இது என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் போன எபிசோட் பண்ணும்போது ஹேமந்த் நீங்க சொன்னீங்க வில் சே வாஸ் ஏஆர் ரஹ்மான் ஸ்பீக் அப்படின்னீங்க. நான் என்ன சொன்னேன்னா ஏஆர் ரஹ்மான் நிறைய பீக் பண்ணிருக்காரு, அது ஒரு பீக் நான் சொன்னேன். பட் இன்னி வரைக்கும் ஏஆர் ரஹ்மானோட தி பெஸ்ட் ஆல்பம் என்ன டெசர்ட் ஐலண்ட்ல கொண்டு ஒரு ஆல்பம் கொடுத்தீங்கன்னா நான் திருடா திருடா தான் பிக் பண்ணுவேன். பிகாஸ் இட் இஸ் an absolute banger of an album. எப்படி அக்னி நட்சத்திரம் ஒரு கனாபிதான ஒரு பயங்கரமான ஒரு பேங்கரோ அந்த மாதிரி ஒரு இதுதான் திருடா திருடா. So A.R. Rahman had the most prolific Deepavali that year அப்படின்னு நான் நினைக்கிறேன். We'll come back to the film திருடா திருடா that is. So by the way இந்த வருஷம் ஜென்டில்மேனும் ரிலீஸ் ஆச்சு 93ல. So and Kamal Haasan and Rajinikanth had probably the worst year நான் நினைக்கிறேன். உழைப்பாளி ரிலீஸ் ஆச்சு, மகாராசன் ரிலீஸ் ஆச்சு, எல்லாமே it's like so Maharasan wasn't technically a Kamal movie, by the way. He was as always, right? ஆனா மார்க்கெட் பண்ணது அப்படிதான் இல்லையா? மார்க்கெட் அது எல்லாத்தையும் he did it for free. அந்த டைரக்டர் கேட்டாருன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றதுக்காக பண்ண போயிட்டு of course he கைய வச்சா உடனே எல்லாத்தையும் இழுத்துருவாங்க. And it went from being a small budget movie into like Kamal Haasan இருக்காரு அப்படின்ற போது அது he was supposed to play a guest character. In fact, he plays a guest role in the movie. அந்த படம் பார்த்தீங்கன்னா just like Sati Leelavati, he effortlessly hijacks the movie and then it becomes a completely different story altogether. Yeah, exactly. So மகாராசன் by the way, நீ இப்போ மகாநதி மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது ஒரு பிரீதர் மாதிரி வந்த படம் அப்படின்னு நான் பார்த்தேன். சோ எனக்கு பிடிச்சிருந்தது. நத்திங் ராங் அபவுட் இட் அட் ஆல். பை தி வே திருடா திருடா எடுக்கும்போது மணிரத்னமோட ஏஜ் was a ripe 37, right? And இது மணிரத்னமோட 12th film as a director. It's like ஒரு dozen film and இது he moved here. So we'll start from Hemant. When did you watch Tirada Tirada? How did you watch rather?
and where did you watch? Give us all the scoop. இது again எங்க பார்த்தேன்னு ஞாபகம் இல்ல. பட் பிஃபோர் ஐ கோ இன்டு தட், ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆல்பம் வாஸ் பிளேயிங். அப்பெல்லாம் எப்படின்னாக்கா நாட் மெனி மூவிஸ் கேம் அவுட், ரைட்? ஏதாவது ஒரு 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 தீபாவளி பொங்கல் அப்படி போது வரும் படம். அண்ட் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து will be released month or 2 months before the movie comes out. நீங்க அந்த பாட்டை வந்து கேட்டு 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 by the time you get used to it, and of course on the time more than now you have to listen to A.R. Rahman ஒரு 10 வாட்டி கேட்டா தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அது இன்னைக்கு கூட சில விஷயத்துல இருக்கு. பட் காட்டன் பெட்டர். பட் அப்போ மோர் so the anticipation of the movie was really heavy, and the few things that I learned about the movie after மணிரத்னம் வந்து இதுல இன்டர்வியூ கொடுக்கறது கிடையாது. லைக் படத்துக்கு முன்னாடி or லைக் படம் ரிலீஸ் ஆன உடனே he has some ரிலீஸ் ஆன உடனே no more. படம் ரிலீஸ் முன்னாடி ஆனந்த விடன் குமுதம் அவ்வளவுலாம் ஒரு 4-5 இன்டர்வியூ வரும், அவ்வளவுதான் ஒரு இன்டர்வியூ வரும். ஸோ இதுல வந்து ஐ திங்க் ஐ ஹேவ் டு கிவ் அவுட் ஷவுட் அவுட் டு ஆர் பாய் பிரவீன், who meticulously documented all the interviews on the he put up all these interviews on GST online and other places. So one of the interviews was with Khalid Mohammed, Times of India. He talked about the movie, and interestingly he had this explanation. So Tirula, if you've already watched it, you know this, there is no storyline. That is the whole point of the movie, which is like, I'm going to attempt at telling the storyline today. But it's a caper. It's a like Manirathnam Bashila Sonna, it's a caper which was not supposed to have any storyline. It was just a fun movie. He picked up 2 movies which he cited as an example. One வந்து Butch Cassidy and Sundance Kid. Oh, that is he didn't mention that movie, but it had a lot of shades of நிறைய ரிமைண்ட் பண்ணிச்சு உங்களை வந்து அது லைக் இந்த ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியா இருக்கும், இல்ல அந்த மாதிரி உங்க வந்து வந்து ரன்னிங் அவே ஃப்ரம் சம்திங், everything what reminded me of Butch Cassidy. Yeah, but நான் பார்த்தேன், but I like the Butch Cassidy also, by the way. It is a classic. It is a classic. Anyone who's interested in movies should watch that movie. அது வந்து it's like a very well written movie actually. அதுவும் ஒண்ணுமே கிடையாது, ஒரு சிம்பிள் ஸ்டோரி. ஒருத்தன் வந்து தெரியாதனமா திருடும் போது தப்பான இடத்துல கை வைக்கிறானுங்க, அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு அவனுக்கு வந்து காலி. Like they're basically on the run for the entire movie. Yeah, right? Like actually go to Bolivia to run away from US government, and then they never get to that. They said like at one point they said they want to go, அது பண்ணாம இருக்கதால they regret or doing that and all of that. Yeah. அந்த படத்துல வந்து you had this tension all through. அதாவது நீங்க படம் எடுத்துன்னு வந்ததால I'm not comparing this, but அந்த படத்துல வந்து பயம் ஒண்ணு இருந்துனே இருக்கும். இவங்க 2 பேரும் என்னடா பண்ணி தொலைச்சானுங்க, 2 பேரும் மாட்டிட்டாங்களே எப்படி, அந்த பொண்ணும் தேவையில்லாம மாட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒண்ணு இருந்துனே இருக்கும். பட் இங்க வந்து ஐ திங்க் they didn't plan it, or they ஏதோ ஒண்ணு நடந்துச்சு. They went a little bit more light-hearted in this film. Very light-hearted. அதை நம்ம பேசுவோம். 2 படம் வந்து மணிரத்னம் said okay, கமலோட விக்ரம், அதாவது ஒரிஜினல் விக்ரம், அண்ட் ராம்கோபால் வர்மாவோட க்ஷணக்ஷணம், இந்த 2 படத்துல வந்து he said ஒரு கதையே கிடையாது. It was just like ஒருத்துல இருந்து இன்னொருத்துக்கு போறாங்க, இன்னொருத்துல இருந்து இன்னொருத்துக்கு போறாங்க, they're constantly on the run. So I thought I'll do something like that அப்படின்றது வந்து he said want to try that அப்படின்றது வந்து படம் ரிலீஸ் ஆன உடனே like news had just come out that probably not doing that great, but the full picture of whether the movie did well or not வராத நேரத்துல he thought this is what he is interested. But another interesting thing, one thing. Please hold that thought, okay? Yeah. The reason is it's the right time to say Manirathnam was the first choice of Kamal Haasan to direct Vikram, by the way, and Manirathnam walked away from it saying oh illa na and vera padam pannalam. Then he ended up making Nayagan with Kamal, but Manirathnam was the first choice for Manirathnam at that time. So Vikram. Just wanted to mention it. Vikram, that is. Yes, go ahead. Ungaloda adutha thought. இல்ல அது it was also exciting because அந்த நேரத்துல வந்து other than Manirathnam, the other happening director, if you're watching on on the Telugu scene, was Ram Gopal Varma. Kandipa. வந்து கண்ணா பின்னாண்டு he was like popular. He was at his peak. Yeah. He was like, I somehow feel he's still at his peak. எனக்கு என்ன thing really?
Okay. Okay, yeah, he produces some absolute crap sometimes. He's too prolific. அதுதான் பிரச்சனை. I'm ராம் okay கோபால் with வர்மா the producing. I'm worried about his direction and his the way. Anyway, choices. we'll அவனோட yeah choices வந்து choices. Yeah, see exactly. that's what he keeps saying, right? Like நான் வந்து இன்னைக்குமே மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது, என்னோட படம் இவ்வளவுதான். Okay, I think that's a very good parting of Choice. ways in terms of philosophy between Maniratnam and Ram Gopal Varma, because ஒரு நேரத்துல ரெண்டு பேரும் வந்து were very very powerful, and Maniratnam stuck to his kind of discipline of நான் இப்படிதான் படம் பண்ணுவேன். Yeah, I know there are compromises, but I will still make the. Ram Gopal Varma said, "Oh, you know what? எனக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீமே வானாடா, போங்கடா நீங்களும் உங்க மெயின் ஸ்ட்ரீமும் சொல்லிட்டு he did movies which he felt he still does movies that he feels is very comfortable, which I kind of appreciate, which is ஒரு honest filmmaker-ஓட இது. You can criticize him whatever you want to by saying என்ன கேவலமா ஒரு படம், or like his antiques are like sometimes very ஒரு மாதிரி ஒரு புருவத்தை ஏத்தி பார்க்கணும் கொஞ்சம், his flirtations and all of that. Okay, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அந்த நேரத்துல Ram Gopal Varma was like a happening thing, and to see that Ram Gopal Varma is collaborating with Mani Ratnam to write story for Thiruda Thiruda was like wow அப்படின்ற மாதிரி ஒரு expectation இருந்துச்சு. And the interesting point is Mani Ratnam was collaborating with Ram Gopal Varma on Gayam, which is Jagapati Babu அதே 93ல வந்த தெலுங்கு படம், and it's also an interesting movie. அது கதை வந்து is an interesting கதை. See if you can guess where this is coming from. ஒரு சாதுவான ஒரு தம்பி, ஓகே, he has a love affair with a girl in college. அவங்க அண்ணனை வந்து அநியாயமா சாவடிச்சிடுறாங்க. இது கேங்ஸ்டர். ஓகே, சோ இவங்க ஒரு வழியே இல்லாம வந்து அவங்க அண்ணனோட தொழிலை வந்து எடுத்து he has to continue Godfather மாதிரி இருக்குன்றீங்களா? இல்ல Godfather தான். ரைட். So இது வந்து it's another improvisation of Godfather for Mani Ratnam. But anyways, what Ram Gopal Varma is saying of late is எனக்கும் Mani Ratnamக்கும் செட்டே ஆகல. Ram Gopal Varma பொறுத்த வரைக்கும் there was no collaboration at all. நான் இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க, நான் நிறைய ஐடியா சொன்னேன், அவர் கேட்கல. அவர் நிறைய ஐடியா சொன்னா எனக்கு பிடிக்கல. நாங்க எடுக்க வேண்டிய படத்தை நாங்க எடுத்தோம். So in retrospect, it looks like they just did what they would have done anyways. Actually, the backstory to this is they both went on a vacation together to like a boys escapade. Like நாங்க போய் தனியா உட்காந்து ஹோட்டல்ல ரூம் போட்டு கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. And then Mani Ratnam says he wrote the script and he gave it to Mr. Ram Gopal Varma and said நீ இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடு. Same way they shared the scripts, right? But then நீங்க சொன்ன மாதிரியே they didn't end up taking other people's advice. ஆனா எனக்கு என்ன இதெல்லாம் இப்பதான் எனக்கு தெரியும், ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. எனக்கு என்ன டவுட்னா, இந்த கதையை போய் நீ எதுக்கு ராம்கோபால் வர்மா கிட்ட கொடுத்து எழுத சொன்ன? இல்ல கதையே இல்லையே, இது என்ன ஒரு படம், இதை போய் ராம்கோபால் வர்மா பேரை வேற யூஸ் பண்ணி எதுக்கு இப்படி அப்படின்னு. அவன் கிட்டத்தட்ட அதே ஒரு படம் தௌடுன்னு ஒரு படம் ஒன்று எடுத்தான். சஞ்சய் தத், ஊர்மிளா. By the way, Urmila is in this movie also is a very Gayamla. She plays a very small role in that movie. Revati is the main character. But anyways, which is again another cool coincidence. So கொஞ்சம் disappointing இருந்துச்சு அது to learn that they அவங்க collaborate பண்ணி ரெண்டு பேரும் ஒருத்தர் கொஞ்சம் input கொடுத்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ட்டு. Yeah, like I said, right, maybe because of Shanak Shanam, which is exactly like this, right? ஒரு கதை கிடையாது. Sridevi happens to witness she's involved in something that she never asked for, and then again she has to be on the run, she and Venkatesh. அதுவும் நல்ல படம். Actually Shanak Shanam is a very Shanak Shanam is a good, much better film. very ரொம்ப பிடிக்கும். அது கிட்டத்தட்ட I mean, அவன் வந்து படம் நல்லாவே இல்லைன்னா கூட பாக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும், சினிமாட்டோகிராஃபி வச்சு விளாடுவான், இல்லாட்டி எக்ஸ்பெரிமெண்ட் வித் a lot of things that you can watch the movie. Correct. To be fair, I think one of the best movies that Surya has ever done is Ratha Charitra. அவர் தமிழ்ல வந்து ரத்த சரித்திரம் அப்படின்ட்டு. யாருமே தமிழ்ல நிறைய பேர் பார்க்காத படம்.
ஆனா எனக்கு எஸ். என்ன பொறுத்த வரைக்கும் சூர்யாவோட ஆக்டிங் ஒழுங்கா வந்துச்சுன்னு ஒரு படம் நான் பார்த்தேனாக்கா அந்த படம் தான். 2 And பார்ட் ஃபிலிம் 2மே நல்லா இருந்தது. like Um, I it mean, was it's very pretty gripping. violent, but ஆமா. we really enjoyed it. Yeah. It is நல்லா the இருந்தது. history of ஆந்திர பிரதேஷோட பாலிடிக்ஸ வந்து நீங்க Exactly. வந்து if you see இருவர்ல எப்படி பாலிடிக்ஸ் எவல்யூஷன் ஆஃப் ஆல் த பார்ட்டிஸ் அப்படின்ற வந்து காமிக்கிறாங்களோ, if you watch Ratha Charitram, it's basically how all the parties organized the whole the machinations of all the political parties in Andhra or இப்போ Andhra / Telangana அப்படின்றது வந்து you can get to watch into the real life characters, be it NTR or anybody in that case. So anyways, நம்ம again Right. we're deviating, right? Right. மணிரத்னம் உங்களோட retrospective. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வாட்சிங் திருடா வில் ஸ்டார்ட் தேர். I liked it actually. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆடா தோணுச்சு. Of course, as you said, right, it's a jarring experience because எஸ். என்னடா இது கதையே எதுவும் இல்ல, ஏதோ 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 ரொம்ப பாஷா இருக்குது. இது வந்து I think you mentioned somewhere that it's a ஒரு what if we had an adventure caper in a village, happening in a village, what if Yes. அப்படின்ற மாதிரி ஒரு இது question. And I thought it was an enjoyable experience. Okay. எனக்கு வந்து பிடிச்சிருந்தது படம். எனக்கு வந்து Okay. நிறைய பேர் வந்து என்னடா படம் அப்படின்னு வந்து அப்போ வந்து immediately they kind of like jumped on the film. எனக்கு வந்து I liked it actually. ஓகே. நான் வந்து எனக்கு ஆல்பம் கேட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் ஜஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுலாம் இது வந்து ஒரு ரொம்ப ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த வேர்ட் டு டிஸ்கிரைப். அந்த பாட்டை வந்து கண்ணும் கொள்ளையடித்தால் ஆரம்பிச்ச பொழுது அப்படியே ஒரு மாதிரி அப்பதான் ஒரு மைக்கேல் ஜாக்சன் ஃபீவர்ல இருந்தேன் நான். அது ஏன்னு தெரியல. அப்பதான் ஐ திங்க் ஹி வாஸ் கோயிங் டு கம் ஆர் சம்திங். அந்த இந்தியாவுக்கு வர்றதா மாதிரி இருந்தது. அந்த சமயத்துல மெட்ராஸ் வர வேண்டியது வரல. இட் வாஸ் கேன்சல்ட், ரைட்? ஸோ பயங்கர ஒரு எக்ஸிலரேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லும் அது சந்திரலேகா. அண்ட் யூனோ ஒரு பெரிய பாக்கியம் இன் லைஃப் இஸ் டு லிசன் திருடா ஆன் த வீக் இட் கேம் அப்படின்னு நான் சொல்றேன். நான் நிஜமாவே சொல்றேன். ஆஃப்டர் 30 years ஆஃப் ஏஆர் ரஹ்மான், ஐ திங்க் எப்படி வந்து நிறைய பேர் வந்து அன்னக்கிளி முதல்ல ரிலீஸ் ஆன பொழுது அது ரேடியோல வரும் அப்படி இப்படின்னு எனக்கு அது தெரியாது. பட் ஐ ஃபீல் ஒரு பாக்கியம் பண்ணியதுனால தான் நான் வந்து ஏஆர் ரஹ்மானோட அந்த ஆல்பமை முதல்ல கேட்டேன். அதுவும் வந்து பசங்களோட பேசி அதை பத்தி என்னமா இருக்கு, இங்க எப்படி இருக்கு, வீரபாண்டி கோட்டையில எப்படி இருக்கு அப்படியே பேசி உங்களுக்கு எப்படி தில்சேவோ அந்த மாதிரி நான் அந்த படத்தை வந்து எவ்ரி வீக் சாட்டர்டே ஃபார் 10 weeks கண்டினியூஸா பார்த்தேன் on the theater. Like it was such an amazing experience. And ரொம்ப நான் சொல்லணும், இந்த படம் ஏற்கனவே நான் வந்து தளபதியை வந்து யாரோ டிக்கெட் கொடுத்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் டே ப்ரீவியூ ஷூ போயிருந்தேன். பட் இந்த படம் வாஸ் மை செகண்ட் ஃபிலிம். அண்ட் அலங்கார்ல வெரி ஆட் ரிலீஸ் ஃபார் மணிரத்னம். அலங்கார் டசன்ட் யூஸ்வலி ரிலீஸ் மணிரத்னம் ஃபிலிம்ஸ். பை த வே, அலங்கார் இஸ் a theater that used to be right next to LIC in Mount Road. It's no more there. எல்ஐசியே இப்போ இருக்குது, எப்ப பார்ப்போம் எவ்வளவு நாள் இருக்குன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் அதுல இருந்த ப்ரீவியூ ஷோல வந்து the hero was who it was அரவிந்த் சுவாமி, because ரோஜா had just released and அரவிந்த் சுவாமி came and எல்லா பெண்கள்லாம் ஓடி போய் அரவிந்த் சுவாமி ஒரு வழி பண்ணி நம்மளுக்கு எல்லாம் ஏதோ ஒரு டிக்கெட் கிடைச்சதே அப்படின்னு சொல்லி தெரியாம ஒரு ப்ரீவியூ ஷோல முன்னாடி உட்காந்து பார்த்து வந்தது. எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லைக் அ வெரி ஃபன் அண்ட் அன் என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது வந்து என்னோட டிராவல் வித் மணிரத்னம் வாஸ் அஞ்சலி வாஸ் அ ஃபிலிம் தட் ஐ அண்டர்ஸ்டுட். மணிரத்னம் ஒரு டைரக்டர் இருக்காரு, நல்ல படம் எடுப்பாரு அப்படின்னு. தளபதியில ரஜினி நினைச்சு கூட படம் எடுக்கிறாரு. தென் ரோஜா வந்த போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, நல்லா இருந்தது. ஊரெல்லாம் பாராட்டுறாங்க ரோஜாவை, ஏன்னா இட் பிகம் சச் அ லைக் நேஷன் வைட் ஹிட். அண்ட் இந்த ஃபிலிம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபிலிம். ஏன்னா வந்து நான் ஒரு சீனும் ஒரு ஷார்ட்டும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். தளபதி திருடா. ஏன்னா தளபதி எல்லாம் நிறைய தடவை பார்த்தேன், பட் திருடா வந்து தனியா போய் ஒரு வாரமும் பார்ப்பேன். இது யாருமே இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லை, தனியா போய் பார்ப்பேன். அடுத்த வாரம் பசங்க எல்லாம் கேட்பாங்க, என்னடா பண்ண? திருடா பார்த்தேன். அடுத்த சனிக்கிழமை அவன் திருடா போவான்டா, நான் அவங்க எல்லாம் வேற ஏதாவது படம் போயிடுவாங்க. சோ அப்படி வந்து திருடா மேல ஒரு பயங்கரமான கிரேஸ் டு அ பாயிண்ட். எனக்கு இன்னி வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டா போன வாரம் இந்த வீட்டுல படம் பார்த்த பொழுது ஃபர்ஸ்ட் அந்த சலீம் கோஸோட சீன்ல வந்து சலீம் கோஸை காமிச்ச உடனே கூரையை பிச்சுட்டு கொட்ட போதிரி வெள்ளக்காரி வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் என்ன திரும்பி போய், இந்த படத்தை கூடயா இவ்வளவு ஞாபகம் வச்சுட்டு இருக்க அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அங்க தப்பி இங்க தப்பி அகப்பட்டுக்கிட்டானா தும்பரிக்கப்பட்டேன்னா. அது வரைக்கும் இட்ஸ் சோ இன்கிரைன்ட் இன் மை செல்ஸ் தட் ஐ கேன் ஜஸ்ட் கோட் ஃப்ரம்
such a random film like Correct. that. Correct. Yeah, it's because of my how I enjoyed the film when it released. அதுக்காக சொல்ல வரேன். So anyway, we'll talk. The most ஹார்ட் திங் இந்த வஸ்துன்னுவாங்கல்ல, இந்த படத்துல காணாத வஸ்து வந்து இந்த கதைன்ற ஒரு வஸ்து தான். ஸோ அதை பத்தி கொஞ்சம் பேசலாம் ஹேமந்த். நான் let me try and attempt and describe what the story is. You fix my storyline, right? அதாவது ரிசர்வ் பேங்க்ல நாசிக்ல ஒரு 1000 கோடி ரூபாய் அச்சடிக்கப்பட்டு நாசிக்ல வந்து அச்சடிக்கப்பட்டு அது ட்ரெயின்ல போகும்போது இந்த 1000 கோடி ரூபாய் காணாம போயிடுது. அதை காணாம போறத வந்து அதை ஹைஸ்ட் பண்றது வந்து லண்டன்ல வாழற விக்ரம்ன்ற ஒரு பெரிய சம் சோ கால்டு பிக் whatever டான் whatever எடுத்துக்கோங்க. அவரோட the money is actually moving to his henchmen and now இது காணாம அது வந்து அதை அன்லாக் பண்றதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சிப் இருக்கு. அந்த கம்ப்யூட்டர் சிப்பை வந்து அந்த அசோக் அவர் வந்து சந்திரலேகான்னு ஒரு பாப் ஸ்டார் கிட்ட கொடுத்துடுறாரு. அந்த பாப் ஸ்டார் வந்து அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. The money is moving. It is not going to where it is going. CBI gets the wind of it. They appoint a guy called Lakshmi Narayanan, a CBI officer, SPB, to go and figure it out. Now, அந்த காணாம போன பணம் எப்படியோ திசை மாறி அழகு கதிர் அப்படின்ற 2 ஸ்மால் டைம் குரூக்ஸ் கிராமத்துல கொள்ளையடிச்சிட்டு இருக்கு, திருடிட்டு இருக்கிற கொல்லன்னு கூட சொல்ல, சின்ன சின்ன திருட்டுகள் பண்ற அந்த அழகு கதிர் கிட்ட அவங்களும் அவங்க இந்த வே என்கவுண்டர் பண்ற ராசாத்தி அப்படின்ற ஒரு வீர பெண்மணி, அவங்க 3 பேருமா சேர்ந்து they cross paths with Chandralekha, this computer chip, and also the money at the end of the day. And then what happens அப்படின்றத வந்து வெள்ளித்திரையில் 1993 டைம் மெஷின்ல போய் காண்க அப்படின்னு சொல்றாரு. So is there anything that I missed him in the life? இல்ல, இதுவே ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ரொம்ப சிம்பிள் கதை. ஆக்சுவலா ஒரு பெரிய அமௌண்ட் தொகை ஒண்ணு காணாம போகுது, ஆர் லைக் கொள்ளையடிக்கப்படுது. அது வந்து அதை தேடி ஓடுற ஒரு கும்பல், அது கூட சேர்ந்துக்கிற இன்னொரு கும்பல், எல்லாம் சேர்ந்து ஓடும்போது we are invited to join the whole rat அந்த race for who will keep the money, who will get to keep the money. எனக்கு வந்து இந்த படத்துல வந்து ஐ திங்க் what stood out was the characters that were created for this movie. கதை இல்லைன்ற போது இதுல வர கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னாக்கி எல்லாமே வந்து ஒரு புதுவிதமா ப்ரொஜெக்ட் பண்ண கேரக்டர், பார்க்காத கேரக்டர் சொல்ல மாட்டேன், or they were written differently. Lakshmi Narayan நீங்க சொன்னது வந்து was like a standout character for me. Obviously சுஜாதாவோட இந்த ஒரு சிபிஐ இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் a CBI officer who's struggling with marital issues. அது வந்து ரொம்ப ஒரு லவபிள் இஷ்யூ தட் ஹி ஹேஸ் வித் ஹிஸ் வைஃப், வேர் ஒரு ஸ்ரீரங்கத்துக்கு போய் வந்து குழந்தை பிறக்கணும்ன்றது வேண்டிக்கிறது கூட வந்து அலோவ் பண்ணாத அளவுக்கு ஒரு இன்டரப்ஷன்ஸ் அடிக்கடி ஒரு லைஃப்ல. அது மாதிரி குட்டி குட்டி கேரக்டர்ஸ் வந்து வே ரிட்டன் ரைட், லைக் அழகா இருக்கட்டும், கதிரா இருக்கட்டும், சலீம் கௌஸோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எழுதிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. வாஸ் வெரி ஃபிளாட். என்ன கேட்டா அந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து தீனி போடாம விட்டது கொஞ்சம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இப்போ ரகுவரன் சொல்லுவாங்க ஹேமந்த், எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வில்லன் வந்து சலீம் கோஸ். ஆல் த வே ஃப்ரம் வெற்றி விழால ஜிந்தான் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு, சின்ன கவுண்டர்ல நடிச்சிருப்பாரு. சின்ன கவுண்டர்ல ஹி வாஸ் a ப்ராப்பர் வில்லேஜ் கேரக்டர். இதுல வந்து ஒரு ரொம்ப தெனாவட்டா அப்ப குடுறா உனக்கு உயிரை கொடுப்பேன் அப்படின்னு போது ஒரு டக்குனு ஒரு லாங் ஷாட் வரும், அப்ப குடுறா. ஐ திங்க் த வே ஹி ப்ரொஜெக்ட்ஸ் ஹிஸ் வாய்ஸ், ரைட்? I mean, he's a great actor. I mean, it's just unfortunate we didn't use him very much in Tamil cinema. In that movie especially, I thought Manirathnam கையில வந்து he'll get some more meaty role. எனக்கு வந்து எக்ஸ்பெக்ட், ஏன்னா வெற்றி விழாலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், he was used very well. அவனோட டயலாக்ஸா இருக்கட்டும், his presence, because this guy doesn't need any menacing dialogues or like his presence, mere presence is actually, it's very interesting actually. I was rewatching Tirada Tirada after I watched No Country for Old Men. எனக்கு வந்து he reminded me of Anton Chigurh. ஏன் சொல்றேன்னாக்க, everybody that comes in his way ends up dying, okay, except for one person who is a very innocent person. நீங்க எதுல பாத்தீங்க, No Country for Old Men பாத்தீங்கன்னா அந்த கேஸ் ஸ்டேஷன் வந்து வந்து he gets away because he's very innocent, or ரொம்ப இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா everyone that this guy Vikram comes across, actually ends up dying, except for one guy who's the forestல வந்து the gatekeeper ஒருத்தர்,
ஒரு விரல் கிருஷ்ணா ராவ். ஆமா, ஒரு விரல் கிருஷ்ணா ராவ். கரெக்ட். So he has the records, right? He doesn't kill him because you know of course. he comes across as very naive Great or whatever it comparison. is. I liked it. That's a very good. எனக்கு அது டக்குன்னு ஞாபகம் like 20 years later. Yeah, but of course, you know, there's no comparison between how the character is played or like written or anything. But டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது வந்து ஏன்னா Salim Gauss is that kind of a very potent actor. கண்ணே வந்து கொண்டுருவாங்கள அந்த லெவல்ல வந்து ஒரு பயம் இருக்கும். Like imagine watching it on big screen. Anyways, all the characters I thought were written so very well. Even Shanmuga, அவரு கூட வந்து வில்லேஜ் கேரக்டர் அவரு கூட பாத்தீங்கன்னாக்கா அவருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. எல்லாருக்கும் வந்து ஒரு அண்ட் மலேசியா வாஸ் தேர் ஆஃப் கோர்ஸ் சொல்லலாம்னு நினைச்சேன். இது வந்து மணிரத்னமோட ஒரு குசும்புன்னு நான் நினைக்கிறேன். இப்ப எப்படி வந்து அலைகள் ஓய்வதில்லையோட அந்த யூனோ கார்த்திக் அண்ட் ராதாவோட அவங்களோட அடுத்த ஜெனரேஷனை அதே மாதிரி ஒரு கடல் சார்ந்த படத்துல வந்து அவங்களோட பசங்க 2 பேரும் ஹீரோவா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ, இந்த படத்துல பாத்தீங்கன்னா SPB is a CBI and Malaysia was in. They both were some top singers at that time. ரெண்டு பேரும் இந்த படத்துல யூஸ் பண்ணி ஒருத்தர் CBI இன்னொருத்தர் வந்து போலீஸ். They gave him very interesting roles. ரெண்டு பேருக்கும் they had equal sidekicks also right next to them. You know, இதுல வந்து மதன் பாபு and I think அதுல வந்து கவிதாலயா கிருஷ்ணன், right? So என்ன அது வந்து and he didn't even talk about it. Like I've never seen Maniratnam interview where he said why did he cast these 2 people, அவங்களுக்கு எதுக்கு சைட் கிக் கொடுத்தாங்க. அது வந்து I think they were very apt for those roles in எனக்கு தோணுச்சு எனக்கு. Especially எனக்கு வந்து மலேசியா வாஸ் தேர் வந்து ஒரு வில்லனா பார்த்து or like you know he used to play some odd characters, right? இதுல வந்து ஒரு fun loving very very என்ன சொல்றது ஒரு easy going character or like a character who's like ஒரு இடத்துல வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஜொல்லுடன் இருப்பான் வந்து of course அனு அகர்வால் சுவாமி சொர்ணமையப்பா will come there சுவாமி சொர்ணமையப்பா சாமி சொர்ணமையப்பா. சோ அது மாதிரி வந்து ஒரு பிராக்டிக்கலான ஒரு கேரக்டர் வந்து நீங்க மணிரத்னம் படத்துல தான் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சது. and all of these guys being in the same screen and like I said Anu Agarwal was like a great அந்த என்ன சொல்றது ஒரு நோரிஷ் கேரக்டர் in a fun movie அப்படின்ற மாதிரி எனக்கு very unique character him. And Chandralekha and for Anu Agarwal was amazing. I mean she's ரொம்ப good looking. அதுக்கேத்த மாதிரி இவங்களுக்கு வந்து பட்டணத்து பொண்ணு, ரைட்? இந்த ரெண்டு கிராமத்துல இருக்கிற ஸ்மால் டைம் குரூக்ஸ்க்கு ஒரு பட்டணத்து பொண்ணு. she's so modern, supposed to be like a pop star and she's got her own attitude. அவ ஒன்றுதான் விக்ரம எதிர்ப்பா. அவ சொல்லுவா, ஏய் எனக்கு தெரியாதது ஏதாவது சொல்லு அப்படின்னு கேட்பா, ரைட்? அவன் வந்து அங்கேருந்து அவன் இது பணம் இதுவாயிடுச்சு அதுவாயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது ஏதாவது ஒண்ணு சொல்லு அப்படின்னா. I mean smart person. She's a smart person who exactly who's kind of trapped in this whole thing and அவளுக்கு ஒரு பேக் ஸ்டோரியே இருக்கும். Like she starts talking about like you know what she had in the past and all of that. I'll leave it out for people who haven't still watched the movie and planning to watch the movie. So now I have to Ana a very smart person, not just someone who's used for glamour alone. Of course, she's exploited in the movie as like usually எதிர்பார்க்காத விஷயம். but I felt அந்த கேரக்டர் முக்கியம் நான் நினைச்சேன். அந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது முக்கியம் இல்ல, அவ வந்து அந்த மாதிரி கொஞ்சம் வந்து டீசிங் பண்ற மாதிரி the way she dresses இருக்கட்டும். It's important to allure these crooks on her side. She manipulates them. தப்பே கிடையாது. படத்துல வந்து தூக்க வேண்டிய நிறைய போர்ஷன்ல வந்து ஒன் ஆஃப் த போர்ஷன் வேற லைக் நான் எக்ஸ்ப்ளாய்டட்னு ஏன் சொல்லுவாருனாக்கா, அவ வந்து ஒரு there's a scene where she and Prashant are talking to each other and then she starts like strip teasing almost to a point அப்படின்றது அது வந்து தேவையே இல்லை படத்துல. அது வந்து I think there was introduction. exactly தீக்கு வந்து ஒரு நீங்க நம்ம முதல்ல பேசுன மாதிரி தேவையில்ல. this is one of the setups where you need to go into a song with some kind of like ஒரு preparation மாதிரி வந்து நான் வந்து பிரசாந்த் வந்து இப்போ வந்தியத்தேவன் மாதிரி தான் நான் பார்த்தேன். சோ அது வந்து because எந்த பொண்ணு போனாலும் சொல்லி விடுறான், எந்த பொண்ணு கிட்டனாலும் ஒரு மாதிரி பேசுறான். சோ அந்த மாதிரி yeah, that's true. But by the way, Anu Agarwal actually ended up having a big accident later
I don't know if you know this, Hemant. She was in coma for 30 days. இன்னைக்கு அனு அகர்வாலை போய் பாருங்க, just see her entire face is changed after that. Like she had Okay. scars and everything. She had a near death experience after this film, and you won't believe it. Oh my god, என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு. But she Mhm. came back from it, and she's now some kind of a yoga big evangelist and all that. So but in the padam there was a great introduction for Anu Agarwal to put her on the spot, and she get to play one of the most iconic songs of A.R. Rahman, which is Chandralekha, which is shot in an iconic historical location of Egmore. அது வந்து ஒரு zone of மணிரத்னம் கூட சொல்ல முடியும். ஏன்னா வந்து அக்னி நட்சத்திரம்ல வரும். he has like மௌனராகம் right across அந்த பில்டிங் பேர் பாஸ்டன் காம்ப்ளெக்ஸ், அது பேரு. அது மட்டும் இல்ல, அதே இடமே வரும். அந்த இடத்துலயே வந்து போலீஸ் ஐடென்டிஃபை பண்ண ரேவதியை கூட்டு போவாங்க. பேந்தியன் ரோடுக்கும் அது ஐ திங்க் பிகாஸ் they had the சுஜாதா studio the production company was right they there, just want to shoot it there. Maybe they got like easy permission with the buildings acts and all of that, I don't know. அந்த இடம் வந்து like நீங்க நிறைய படத்துல வந்து மணிரத்னமோட பேக்ரவுண்ட். எனக்கு ஆல் ஆஃப் தீஸ் 3 யூசேஜஸ் எனக்கு அக்னி நட்சத்திரம் தான் பிடிக்கும். ஏன்னா அதுக்கு வாசல்ல கார்த்திக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து சும்மா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நிரோஷாவோட கார் வந்து நிக்கும். அப்போ she says I love you in a slow motion and she goes away. That Madras is just so evergreen in memory. எனக்கு ரொம்ப இல்ல நம்ம வந்து அது வரைக்கும் அந்த மியூசியம் எக்மோர் மியூசியம் வந்து அது மாதிரி நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். லைக் இட்ஸ் ரைட் சீன் மெட்ராஸ் மாதிரி, அதாவது தமிழ்நாடு மாதிரி வந்து ஹிஸ்டரிய மதிக்காத ஒரு பாப்புலேஷன் எங்கேயுமே பார்க்க முடியாது. லைக் இவ்வளோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங், லைக் நோ ஒன் கேர்ஸ். நீங்க மியூசியம்ல இப்ப பாத்தீங்கன்னா யாருமே வந்து வெள்ளக்காரன் தான் சுத்திட்டு இருப்பாங்க, நம்ம யாரும் உள்ள பாக்குறதே இருக்காது. பட் மணிரத்னம் வந்து அந்த பில்டிங் வந்து அப்படி அந்த லைட்டிங் அண்ட் ஆல் ஆஃப் தட், வாவ் இந்த பில்டிங் இப்படி எல்லாம் பார்க்கலாமா நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு இது. அண்ட் அதுல வந்து the way he exploits the building to a point, right? Like நீங்க முதல்ல there is a scene where அதாவது பாச்சதம்பரம் மாதிரி வந்து ராமகிருஷ்ணா, அந்த நியூஸ் ராமகிருஷ்ணா நிறைய பேர் அந்த இடத்துல வந்து நியூஸ் படிக்கணும்னாக்க ராமகிருஷ்ணன் தான். ஸோ he's like the finance minister, right? அந்த நியூ டெல்லி அப்படின்னு போட்டு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி மாதிரி காமிப்பாங்க. அது மியூசியம் உள்ள, அதேதான் மியூசியம் உள்ளதா ஒரு மேஜை போட்டு 4-5 பிளாஸ்டிக் சேர் போட்டு செட் பண்ணிட்டாங்க. சலனா கூட இருக்கும். அது வந்து லைக் the way they think about how to use permission or like ஒரு பில்டிங் வந்து ஒரு 2 நாளைக்கு கொடுத்தா அத வந்து மேக்ஸிமம் கறந்து எடுத்துறது. அதுதான் மணிரத்னமோட பேருக்கு கோவான்னுவாங்க, பேருக்கு மும்பைன்னுவாங்க, எங்கேயுமே போக மாட்டாங்க. Anyways, go ahead. இல்ல characters were very very well crafted. எனக்கு அது வந்து that's what I enjoyed about the movie. ஏன்னா படம் வந்து கதை மாத்திரம் கிடையாது. ஒரு படம் கதை இல்லைனாலும் அதை கொண்டு the characters that move that story or like whatever narration forward is also important. And I thought there were plenty of characters in that movie which were like very refreshing to watch, very new take on like how this character could be. ஒரு சிபிஐ எப்படி ஒர்க் ஆகும், ஒரு மினிஸ்ட்ரி எப்படி வந்து பண்ணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் யதார்த்தமா காமிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி நம்ம சொன்ன மாதிரி இந்த லட்சுமி நாராயணன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீன் வேர் தேர் ரன்னிங் டு கேட்ச் த ட்ரெயின் டு திருச்சி ஸ்ரீரங்கம். that is like அது வந்து இட்ஸ் சோ ஃபனி அண்ட் சோ ரியல் அட் தி சேம் டைம், வெரி நேச்சுரல். இல்ல நான் சீனை பார்த்த பொழுது நான் நிறைய தடவை பார்த்ததுனால சொல்றேன், நான் எப்பவுமே யோசிப்பேன் இந்த ஸ்கிரீனை எப்படி டைரக்ட் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் a single shot, right? SPB oda wife Renuka is walking in the front of him, SPB is walking in the back, and they are actually having a very deep discussion in a very light-hearted manner. Wait அப்படின்னா என்ன வெயிட்னா என் வெயிட்ட சொன்னேன் அப்படின்னா. So but they both come right, and at a point they get to that F3 இங்க இருக்கு அப்படின்னா S3 or whatever, right? Now imagine how many times they should have rehearsed. They have to talk in the dialogue in a certain pace. They still need to emote.
they're talking something funny. She needs to emote that she's annoyed by his, there, and they have to arrive on that S3 in the exact same time. I mean, Correct. just that is not a normal feat, right? இல்ல This thing, it is well shot and see நீங்க அதெல்லாம் மறந்து போற dialogue. I think so, that's a right, Sujata one, which is right. dialogues were by Sujata and Suhasini Maniratnam. And And Suhasini. And you we can know which is clearly see the the- distinction. அது இந்த படத்துல வந்து you can actually identify which one is probably Suhasini. I think she did a great job, and Yeah, for yeah. dubbing for Hira also was like Yes. really அந்த ஒரு இது clear-ஆ தெரிஞ்சது. Right. Many cases I have complaints against Suhasini's writing for dialogues கொஞ்சம் இல்ல, light-hearted-ஆ இருந்ததுனால, ஆமா. right. And இது definitely a Sujata thing because இது Of வந்து like நீங்க Inner சொன்ன workings funny of CBI. conversation. Yes. Yeah, they're like heart attack வந்துரும் மாத்திரை போட்டுக்கோண்டா சொல்லுவோம். Like ரொம்ப கேஷுவலா வந்து ரெண்டு பேர் வந்து பேசுறது and then the call where he just is responding to us divorce எல்லாம் பெரிய வார்த்தைமா அதெல்லாம் வந்து ஆமா. பேச வேண்டாம் அப்படின்னு போது he's like in the middle of like trying to hunt down the அது மட்டும் இல்ல, எனக்கு வந்து கொஞ்சம் மந்தக்காளி போட்டு கொஞ்சம் வத்த குழம்பு பண்ணி வை அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து you can see that the way Sujata used it. நான் இன்னொன்னு Yeah. சொல்றேன் ஹேமந்த், மதன் பாப் இருக்காருல்ல, that is SPB and Madan Bob encounter Chandralekha right after the song சரியா in the room. அதுல நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர ஃபன்னியா இருக்கும். எக்ஸாக்ட்லி. பட் அது வந்து I felt it was like a Ganesh Vasan. So I thought, maybe Sujata taught Sujataவோட hero in his books are Ganesh and Vasantan, ரெண்டு lawyers. Okay? But they can be applied to basically any two people, right? It's not even Sujata's own. It's a classic thing that many people in the West have used it, right? They're having two people and then they are just ஒன்னு வந்து ரொம்ப disciplined person. Sherlock Holmes, Watson, yeah, exactly. அதுல இருந்து வந்துட்டு இருக்கு. But அந்த சீன்ல வந்து it felt like Ganesh was SPB and Vasant was Madan Bob அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா மதன் பாப் கொஞ்சம் ஜொல்லு விட்டுட்டு அவகிட்ட இப்படி பேசிட்டு SPB வந்து கொஞ்சம் அமைதியா இருறா, என்னடா இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி. So I felt it that way. But I know very well and I thought Madan Bob was used like for the right reason there. Everyone started using him as a joker அதுக்கப்புறம் வந்து like this whole இந்த படத்துல வந்து he had that dignity about him. விஜயா இருக்கட்டும், விஜயரத்னமா இருக்கட்டும், like very random choice like SS Chandran and Damu. அந்த கான்வர்சேஷனே வந்து லைக் அதுதான் அந்த படத்துல வந்து the interesting points were conversations, not about story, right? Like அதாவது நீ வந்து ஒரு ட்ரக்கை நம்ம வந்து திருடி ஒருத்தன் வந்து you're interesting a random cargo truck with somebody and then that runaway truck அவனோட கதைன்னு ஒண்ணு இருக்குன்றது வந்து லைக் அவன் வந்து ஒரு குடிக்காரன், காசு பாக்கி வச்சுட்டான், then he gets into a fight and then that அந்த சராய கடை ஓனர் வந்து தாமு லைக் slaps him and he says உன் பக்கம் நியாயம் இருக்கு, நீ வந்து நீ பண்ணது absolutely right. எவனோ வந்து குடிச்சிட்டு காசு கொடுக்காம போவான், நீ எவ்வளவு பொறுமையா இருப்ப. It was like a very interesting conversation for someone that is never focused on in Tamil cinema. வந்து இவெல்லாம் வந்து ஒரு கேரக்டரே கிடையாது. அந்த ட்ரக்கை காமிக்கிற அளவு கூட அந்த ட்ரக்கை ஓட்டுறவனை பத்தி அவனும் பேசுறது கிடையாது. So இதுக்கு அவனுக்கு ஒரு கதை கொடுத்து அவனோட interaction with the characters was very interesting. Yeah. And I want to say in the படத்துல நடிச்ச main characters இப்போ அந்த பிரசாந்த் or Anand, Hira Rajagopal, Anu Agarwal, Salim Ghosh, they have never acted in a Maniratnam film before or after. So it's a true escape from நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா Maniratnam when he made Roja and then he was going to make Bombay later, இது again நடுவுல சாண்ட்விச் ஆன படம். But this film, whether or not Roja happened and it became an pan-Indian hit, right? This film was about to be made anyway because already Maniratnam has said in two places, Sujata also said that they were planning to make this caper film with no story, but just go out and freak out. And A.R. Rahman already started composing some songs during when they were composing background score for Roja. So it was anyway going to happen. But the interesting thing was he didn't resort to using the people that he used before, and rather he went for completely new faces. Anand mattum Anjali had made a cameo.
brief amount. brief. மொட்டை மாடியில. Yeah, மொட்டை மாடி. But other than that, largely free of older people, other people that we have used before, and a completely new thing. So from a plot standpoint, I felt எனக்கு எங்க இந்த படத்துல வந்து டிராக் தெரிஞ்சதுன்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 3-4 சேஸ் இருக்கு, நான் எழுதி வச்சிருக்கேன். ஒன்னு வந்து there's a ஹீரா சேஸ். ஓகே, ஹீராவை கடத்திட்டு போயிடுவாங்க, தேடி போவாங்க. அப்புறம் வந்து எலிஃபென்ட் ஓடி வரும், ரைட்? அவங்க எலிஃபென்ட் இது பண்ற ஒரு சேஸ். அப்புறம் ஒரு கண்டெய்னர் சேஸ் ஒன்னு இருக்கு, லைக் கண்டெய்னர் தண்ணியில போயிடும், அப்புறம் ஆத்துக்குள்ள அதெல்லாம் முன்னாடி ஒரு காலத்துல வந்து எனக்கு எவ்ரி லைன் ஞாபகம் இருக்கும். ஒண்ணும் இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னதுனால சொல்றேன். ஏ தட்டலங்கா பொட்டலங்கா தாடிக்கு மாதலங்கா தேங்காய் உடைச்சு இனிமே இந்த ஃபுல் சாங் நான் பாடுவேன். ஜிவி பிரகாஷ். But it was uncredited. His voice appears all through. எங்க ரெண்டு பேரும் எப்பலாம் ரெண்டு பேரும் திருட ஆரம்பிக்கிறாங்களோ அது ஃபர்ஸ்ட் பாக்கும்போது எனக்கு இது ஆல்பம்லயே இல்லையே, இது எப்படி புதுசா. Very few songs before that Ilayaraja would do that is not there in the cassette that make it into the album. வரவே வராது. பயங்கர புதுசா இருந்தது. இது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். ரோஜாலியன் மாதிரி ஒரு ஸ்மால் பிட் இருக்கு, they later released it. பட் ஒரிஜினல் கேசட்ல வந்து சோகமான வர இந்த சின்ன சின்ன அசை வாஸ் நாட் தேர். இந்த ஒரு படம் வந்த உடனே they released it. இதுல வந்து இந்த பாட்டு, இந்த தீம் சாங், இந்த தட்டலங்கா பொட்டலங்கா வந்து was never released, but it makes its appearance in 3 or 4 places. So anyway, அதுக்கப்புறமா வந்து ஹீராவை சேவ் பண்றது, அப்போ வந்து there is a fireல மாட்டிப்பாங்க ஹீரா, then they have to rescue her back. மெஷின் கன் And then தாங்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து precursor, right? Precursor to Chaya Chaya, which is the climax of the film, right? Like எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, the whole train fetish. Extreme train fetish in this movie. நம்ம தில்சேக்கு அப்புறம் இத பேசுறோம், ஏன்னா அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட், அது வந்து ஒரு using it. அது வந்து நிறைய பேர் சொல்ல he doesn't like this, by the way, whenever someone brings up train அப்படிம்போது he used to do this a lot in the beginning. மௌனராகம் மட்டும் என்ன, மௌனராகம் கிளைமேக்ஸ் இஸ் ட்ரெயின், தளபதியோட இது ட்ரெயின், பரமே மோட்டிவே ட்ரெயின் தான் வந்து அது ஒரு தனி கேரக்டர் மாதிரி. இங்கேயும் வந்து ஐ திங்க் இது வந்து அகைன் பெர்மிஷன் நினைக்கிறேன். ஒரு 10 நாள் நீ என்ன வேணா பண்ணிப்பா அந்த லைன்ல அப்படின்னு. கிளைமேக்ஸ் மிட் பாயிண்ட் எல்லாம் ட்ரெயின்ல தான் இந்த படத்துல. இல்ல, இந்த படமே வந்து கதையே வந்து இட்ஸ் ரிட்டன் so that this is actually going in a train மாதிரி எடுத்துட்டாங்க. சோ அதனால அப்படி வந்திருக்கலாம். பட் ஐ அக்ரி வித் யூ. ஐ மீன் தில்சேல வந்தது ஹேமந்த். அப்புறமா வந்து குருல வந்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன்ல they make it in into a train. இல்ல குறஞ்சிச்சு like it's like I mean never went away, but அந்த டைம்ல வந்து, and by the way it's a good thing, ட்ரெயினை வந்து ட்ரெயினை வந்து யூஸ் பண்றது வந்து ஒரு தனி ஸ்கில் செட் வேணும், and you have to ஒரு தனி கண்ணோட்டம் வேணும் அதுக்குன்றது வந்து I think மணிரத்னம் had it, and you're not complaining, by the way, for the record. I'm just saying ஒரு இது வந்து ஆயுத எழுத்துல வந்து சூர்யா வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட ஃபர்ஸ்ட் மீட் பண்ற சீன் வந்து வாஸ் இன் ட்ரெயின் ஸ்டேஷன். குருல வந்து ஒரு ராவன்ல ஒரு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட், நீ வந்து அவனோட போயிடணும், உனக்கு என்ன அந்த மாதிரி அவ கேட்டு அவ நடுவுல இறங்கி she walks away back to ஐஸ்வர்யா ராயோட டெசிஷன் எல்லாமே வந்து ஸ்டேஷன்ல தான் நடக்கும். அவ முதல்ல வந்து she is about to run away with this guy, the communist guy or அந்த அவனோட போறதுக்கு அங்க ஸ்டேஷன்ல போய் தான் வந்து ஏமாந்துட்டு திருப்பி வருவா வீட்டுக்கு. குரு சொல்றேன், நான் ராவணன்னு சொல்றேன். ராவணனும் பிருத்விராஜ் வந்து கடைசியில மீட் பண்ணி they go back in the train. நீ நல்லவளா, I mean தூய்மையானவளா, whatever, right? And then she goes back to Ravanan. அதுவும் train. So there's a lot of train catch up that we have to do with Maniratnam. But இந்த படம் வந்து it's focused on train. It's like மத்த படத்துல எல்லாம் வந்து ட்ரெயினா இருந்துக்கலாம், இதுல வந்து இது படம் பார்க்க again I'm sorry to stop you there. I felt there is a fine line between abusing actors and making stunt realistic. No, I felt so bad, Hemant. இப்போ இல்ல, every time I watch it I'm very scared. என்ன இவ்ளோ ரிஸ்க் எடுத்துட்டாங்க? Why did they push themselves to this corner? அப்படின்னு எனக்கு they push themselves லாம் கிடையாது. Why were they all pushed by one particular person? Okay. எனக்கு இவங்க நிறைய இன்டர்வியூ பார்க்க like Karthi is talking about like how Maniratnam pushed him to like jump இதுல பொன்னியின் செல்வன். I feel like that guy is like insane when it comes to
realism, right? action sequences. And நீங்க இந்த படத்துல கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல இருந்து people are jumping off, Yeah. like நான் அது கூட இல்லை, நான் ஒரு சிம்பிள் சீன் சொல்றேன். ராசாத்தியோட வீட்ல இருந்து கதிர் and அழகு ஆர் எஸ்கேப்பிங். தே கம் த்ரூ அ பைப். நிஜமாவே அந்த பைப்ல ஒண்ணுக்கு ஒண்ணு இறங்கி இருக்காங்க. எனிதிங் could have gone wrong. இவன் கழுத்து மேல அவன் கால் பட்டு இருந்தா கூட கழுத்து உடைஞ்சிருக்கும். இல்ல, there is a level of insanity. That's what I'm saying. It's a fine line where இப்போ maybe you have like proper stunt protocols and all of that. அதெல்லாம் okay. அந்த படத்துல I've seen at least 100 times where actors could have seriously hurt them. Me too. Because ஓட்டு மாடியில ஓட்டு வீடு மேல நடக்கிறதா இருக்கட்டும், அங்க இருந்து குதிக்கிறதா இருக்கட்டும். அது உலக சீனே வந்து I was thinking how did they even shoot it? Like for example பிரசாந்த் முதல் சீன்ல வந்து he breaks through the கூரை and falls into some girl. அவங்க ஒரு கட்டில்ல படுத்துட்டு இருப்பாங்க. How did they shoot it, right? நான் இப்ப கூட யோசிச்சுட்டு இருந்தேன், ஒருவேளை மேல அப்போ ஓட்ட பிரிச்சிருப்பாங்க. He would have fell only from like 6 feet. It's very risky. It is very risky. It is sometimes very irresponsible கூட சொல்லுவோம் நான். ஏன்னா கடைசி சீன்ல பாத்தீங்கன்னாக்க லைக் ஐ டு நாட் டேக் திஸ் வெரி வே. நீங்க கடைசி சீன்ல பாத்தீங்கன்னாக்க அந்த ஜீப்ல வந்து ஹீரா அந்த வண்டி ஓட்டுறவங்க வந்து 2 பேரையும் வந்து ஒரு ஜிப்சில கட்டி வந்து வில்லேஜ்ல வந்து அந்த வில்லேஜ் ஸ்கொயர்ல வந்து இழுத்துட்டு போவாங்க. drag them on the jeep பின்னாடி பாத்தீங்கன்னாக்க அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி there are stunt people but with very minimal protection below them. நீங்க வந்து அவங்க சுத்தி ஒண்ணுமே தெரியாது. லைக் ஒரு நாலஞ்சு வைக்கோல் something was there, right? They had some protection maybe, but it is done with like utmost like ஒரு என்ன சொல்றது, ஒரு rawness to it. It's easy to criticize. It's easy to say, oh, இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம். But at the same point, I'm not someone who's comfortable to when you see something happening with very ஒரு பிளேட்டண்டா வந்து ஒரு ஸ்டண்ட்டுக்காக இப்படிலாம் பண்ணுமா புஷ் பண்ணுமா ஆக்டர்ஸ்ன்றது வந்து இட்ஸ் a gray area for me. இல்ல கிரே ஏரியா தான். நீ சொன்னது 100% ட்ரூ. I don't know but how to think about it. I mean கேட்டா ஒன்னும் ஆலியே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகே, அப்ப நம்மளால ஒன்னும் பேச முடியாது. இப்ப என்ன ஆச்சு, ரிஸ்க் எடுத்தோம், ஓகே ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நம்மளால ஒன்னும் பேச முடியாது. 100% true whatever you said. It's very very risky film for anybody, even Dil Se, right? There are actually in the padam வந்து even more risky than Dil Se. Action. Hira was action. running on a, even though the train was moving in 10 miles per hour, 10 kilometers per hour speed, still Hira is wearing a pavada davani and she is walking on the train where they have this big whatever bulks or small circular devices that she has to jump over and run. நீங்க என்னதான் ஷார்ட் கட் பண்ணி நீங்க பாஸ் பண்ணி பார்த்தா she's actually running. This is almost impossible to shoot. And she didn't have a shoe or anything. பாத்தீங்கன்னாக்க in fact ட்ராக்ல வந்து 2 பேர் ஓடும்போது பாத்தீங்கன்னா ஒரு thin செப்பல் ஒன்னு இருக்கும். Okay. And they're running like on with just that on the track அந்த railway trackல வந்து 3 பேர் ஓடுறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அது அப்போ வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல. But in retrospect when you listen to a lot of these interviews where they say, oh, மணிரத்னம் வந்து just asked us, just said do this, just get this done and make it realistic அப்படின்னும்போது I'm just imagining. No, I will say another scene, Hemant, where I really felt very, very, very afraid of how did they shoot it. There's a scene where Hira is holding both of them by their legs. Okay, we know that she is not holding them by the legs. Okay, ஒரு கால் இவங்க ரெண்டு பேரும் தலைகீழா தொங்கிட்டு இருக்காங்க. That is real. And the train is moving. That is real. There's no CGI going on there, right? It's impossible to make a CGI there. அடுத்த சீன்ல வந்து அனு அகர்வால் அவனை தலையில தட்டி உள்ள கூட்டு வராங்க. ஓகே, ட்ரெயின் இஸ் மூவிங். அது அந்த ட்ரெயினோட பேக்ரவுண்ட் அது பின்னாடி வந்து ஏதோ ஒரு மலை மாதிரி இருக்கு. இட்ஸ் நாட் டூ ஃபார் அவே. ஓகே, வாட் வி நோ இஸ் தட் தே போத் ஆர் என்ட்ரிங் ஃப்ரம் த அதர் சைட் ஆஃப் த கேட் இன்சைட் த ட்ரெயின் on a moving train. Just that scene was not going to be an easy shot to make, right? It is none of it's an out action movie. Yes. And there's a lot of and the thrill kondu varthukku vandu you have to be doing certain things, but at what cost ன்றது வந்து again na ipo unga one put you on spot. Now that you watch Thirudra again, what do you think about Maniratnam's action skills? Because you always had the criticism. It was done well. In the padam vandu I think it was done well. Yeah, சில action sequences were very long. ரொம்ப இழுத்த மாதிரி long winded bus chase ஆகட்டும்.
இல்லாட்டி அந்த அந்த குதிரையில அந்த ஜக்கால வந்து ரைட். அந்த இது ஓடுறதா இருக்கட்டும். அதே I என்ஜாய் thought நானு. எனக்கு வந்து ரொம்ப ஹாலிவுட்டிஷா தோணுச்சு அந்த சீன். it is Where all ஒரு four are there and they don't have, that is just, they're just facing a cliff and how they are going to happen. இல்ல Oh, அது that it it's was brilliant fun, even. but கொஞ்சம் ஓவர் கொஞ்சம் லாங் No, ட்ரான் for அப்படின்னு example, நான் வந்து இந்த ஃபயர் பேஸ் பண்ணி ஒரு ஹீரோவை ரெஸ்கியூ பண்ற சீன் was just long winded, even today. கரெக்ட். Or even at that time for that matter. So we have not spoken about the one person in the film that made all the difference, which is PC Sriram, right? After or not even Anjali, sorry, after Geeta Anjali, right? This was the first film that PC Sriram and Maniratnam got back together. இதுக்கு நடுவுல வந்து Maniratnam had made Anjali, Talabadi and Roja with Madhu Ambat and Santosh Sivan. Now this is getting back together. I think I'm sure they both spoke about this kind of a film for a long time. It's like an itch. நம்ம போய் எப்படி அக்னி நட்சத்திரம் வந்து லைட்டிங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணமோ இதை வந்து கேமரால எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு I felt it was one of my PC Sriram's best. இது எப்படி சொல்றதுனே தெரியல, எல்லாமே பெஸ்ட் தான். இல்ல எல்லாமே பிஜிஎம் கை வச்சாலே வந்து பெஸ்ட் தான். பட் இதுல வந்து பேசுறதுக்கு ரைட், பட் இதுல வந்து every frame was so beautiful, Hemant. Like from a PC Sriram's output standpoint, I think it was very well done. பாட்டா இருக்கட்டும், லைக் புத்தம் புது பூமி சாங்ஸ் வேர் லைக் அவுட்ஸ்டாண்டிங். அது சந்திரலேகாலாம் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது இட் வாஸ் லைக் கூஸ்பம்ஸ் தான். ஏன்னா இட்ஸ் a very familiar building that no one took very seriously, and then you're lighting it up like அந்த ஆர்கிடெக்சர் வந்து திருப்பி பிறந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு நார்த் இந்தியால ஏதோ ஒரு முகல் பில்டிங்க போய் இவங்க எடுத்துட்டு வந்த மாதிரி இருந்தது. when you see from Chandralekha's viewpoint, அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளுங்க 20 பேரு, அதுக்கு ஒரு 30 பேர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஓகே, ஏன்னா அங்க அவ்வளவுதான் இடம். பட் still they managed to shoot it. There is no place at all. That's what I'm saying. The execution is so difficult because there's absolutely no space in front of the building. ரொம்ப narrow space. அதுல நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு டான்சர்ஸ் வச்சு அதுக்கு கேமரா வந்து enough space to like actually cover the entire building எல்லாம் வந்து ஒரு சாமானியமான ஒரு வேலையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து தியேட்டர்ல வந்து நான் நிறைய தடவை பார்த்தேன்றதுனால சொல்றேன். இந்த வீரபாண்டி கோட்டையில வந்து ஒரு சீன் வரும். அந்த பாட்டுல வந்து இந்த மாலை மயக்கம், அப்ப வந்து ஹீராக்கு மேல வந்து ஒரு பர்பிள் கலர் ஒரு ப்ளூயிஷ் லைட் வந்து போகும், ரைட்? The whole screen turns black because ஒரு பயங்கரமான ஆர்கெஸ்ட்ரேஷன். அண்ட் தென் ஹீரா இஸ் நவ் சர்ச்சிங் ஃபார் உன் தமயந்தி நானம்மா, என் நலராஜன் யாரம்மா அப்படி கேட்கிற அந்த சீன்ல அந்த இந்த மாலை மயக்கம் கண்ணில் வருத்தம் அது வர இடத்துல வந்து the whole screen turns, the whole silence in the theater, and then there's a voice and then there's a light and then it goes off and then it comes back again, it goes off, it comes back again. பயங்கரமா இருந்தது. இட் வாஸ் லைக் செம பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி வந்து இந்த 2 ஃபில்டர் போட்டு ரொம்ப கிரிஞ்சா இருக்கு இப்ப பாக்குறதுக்கு. எனக்கு அப்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது வந்து ஈவினிங்னு காட்டுறதுக்காக ஐ திங்க் அவங்க பகல்ல எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ மேல வந்து ஒரு ஆரஞ்சு கலர் என்டி ஃபில்டர் மாதிரி ஏதோ தனியா தெரியும், கீழே ரொம்ப பச்சையா தெரியும் கிராஸ், ரொம்ப சாச்சுரேட் பண்ணி ஒரு கிராஸ் ட்ரை பண்றாங்க. It's easy again to say that, but it's very difficult when you're shooting on film, right? Digital நீ பண்ணும்போது நிறைய பேர் நேச்சுரலா ஒண்ணுமே தெரியாம அப்படி பண்ணுவாங்க. ஆமா, இது for a film you can only experiment once and then you have to live with it. So we'll talk about the songs. For example, Kannum Kannum Kollayadithal, right, had the rustic Tamil Nadu's beauty of waterfalls and cliffs and mountains and people jumping, almost precursor to Ravanan, where he jumps. They actually jump him, and there is a one shot where Prashant and Anand actually jump. Vikram also jumped. Of course, Vikram probably love the thrill of it, but yeah, it is. அது நம்ம நிறைய பேசி நான் நிறைய புலம்பியாச்சு. So let's keep. They actually jump. So I think கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் வந்து was a, இந்த பாட்டுல வந்து நான் நிறைய பாட்டு வந்து I wouldn't attribute வைரமுத்து's பயங்கர artistry to this film. ஏன்னா I call this
திஸ் as a grocery list. இப்போ வந்து சின்ன சின்ன ஆசை, இதுக்கு போக ஆசை, அதுக்கு போக ஆசை, அந்த மாதிரி இப்போ கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தாலா இருக்கட்டும், புத்தம் புது பூமி வேண்டுமா இருக்கட்டும், இது எல்லா படத்துலயுமே வந்து ஒரு வெரி வெரி ரொம்ப கேக்குது அந்த நேரத்துல. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஒரு ஒரு ஈஸி ஈஸியா. பட் இதுல ஒரு 2-3 இடம் இருக்கு எனக்கு வந்து வைரமுத்துவோட பியூட்டி ஆஃப் ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒண்ணு வந்து தீல வந்து அழகே அழகே, நான் படிக்கிறேன், நான் பாடுறதோட ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். நித்தியத்தில் என்று கலந்து போவோம், நீ யார் நான் யார், இனம் மொழி இடம் மறந்து போவோம். லைக் we want to merge together to a point like நீ யார் நான் யார், இனம் மொழி இடம் மறந்து போவோம், புவி ஈர்ப்பு மையத்தை கடந்து போவோம், புதுலோகம் பறந்து போவோம், முத்தத்தின் சத்தத்தில் உடைந்து போவோம், முக்தி நிலை அடைந்து போவோம். சோ இது நீங்க எடுத்தீங்கன்னா it reminded me of some songs that came later. இப்போ ஃபனாவா இருக்கட்டும், இருவரா இருக்கட்டும், ஓகே கண்மணியா இருக்கட்டும், ரைட்? இது ஓகே கண்மணியில வந்து அந்த லார்ஜ் பாட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலயும் வர அந்த 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 லைக் வரிகளோட எசன்ஸ் இஸ் எசென்ஷியலி. பட் இது ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி வந்து சந்திரலேகா ஃபார் அ சாங் தட்ஸ் நோன் ஃபார் அனுபமாஸ் கிரேட் வாய்ஸ், இந்த கோரஸ் பாடுற வரிகள் ரொம்ப நல்லா இருந்தது. மங்கை உன் கால்பட்டால் மண்ணும் ஒரு மண் அல்ல, வெள்ளை பொந்தேகத்தில் வேர்வை துளி உப்பல்ல. லைக் யூ லிட்டரலி ஹேவ் டு பார்ஸ் இட் அண்ட் திங்க் அபவுட் இட், ஹவு பியூட்டிஃபுல்லி இட்ஸ், ஹவு ஒரு கவிதை தனத்தோட எழுதப்பட்ட பாட்டு அப்படின்னு. செந்தாழம் பூவுக்கு முள்ளொன்றும் குறையல்ல, உள்ளொன்று வைத்தாலும், இதான் முக்கியமானது, உள்ளொன்று வைத்தாலும் உன் மீது பிழை அல்ல. லைக் I'm okay to see through you even though you're not revealing me your entire thing. Right? I mean நம்ம பாட்டை வந்து ஏரமன் அப்படி ஒரு அலங்காரம் பண்ணி கொடுக்கறதுனால இந்த வரி மறந்து ரைட். எனக்கு வந்து இதே மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உயிரையில வர கரும்பாறை பல தாண்டி வேறாக வந்தேன், கண்ணாளன் முகம் பார்க்கவே, என் அதாவது என்ன பியூட்டிஃபுல் வரிகள் பாருங்களேன். பாம்பே வரும்போது பேசுவோம், பட் இட் ரிமைண்டட் மீ ஆஃப் தட் கரும்பாறை. அதாவது ஐ எம் க்ரோயிங் அவுட், பல தாண்டி நான் வேறு, ஆனா வேறாக வந்தேன் கண்ணா உன் முகம் பார்க்கவே. that just tells how I'm going, how I missed you. என் கடுங்காவல் பல தாண்டி காற்றாக வந்தேன், I am coming as sound but to listen to your voice, கண்ணா உன் குரல் கேட்கவே, அடடா இன்று கண்ணீரும் திட்டிக்கின்றதே, whatever, right? And அந்த பியூட்டி ஆஃப் 90s வைரமுத்து அண்ட் ஏஆர் ரஹ்மான் இஸ் ஆல்மோஸ்ட் unparalleled even to themselves அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். ஆமா, they were like exploring each other's அந்த சினர்ஜி வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த டைம்ல. I think they were so still they cared about like இது நல்லா இருக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு their outcomes were really and fresh. As a great example for what you just said, right? அவங்க ரெண்டு பேரோட அந்த பார்ட்னர்ஷிப்க்கு they composed ராசாத்தி without மணிரத்னம் being there. வைரமுத்து wrote ராசாத்தியோட பாட்டு, A. Rahman composed, and they told மணிரத்னம் இது வந்து this makes the album complete, you need to put it inside. மணிரத்னம் pushed back and said no, I cannot do. அது மணிரத்னம் ஏன் push back பண்ணாரு கேளுங்க, அதான் funniest thing. I cannot do justice to this song. இது அவ்வளவு நல்லா இருக்கு. You have an a cappella version that there's only voices being used. There's Shahul Hamid, there's Sujata Mohan, other people are being used. Yeah, that's the Shahul Hamid one, you are not the one. Yes. Like the AI version. This is one of the songs that அந்த வாய்ஸை வந்து நீங்க எப்படா சொல்றீங்க அப்படின்றது வந்து ஒரு this takes the movie to another level, right? See, அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த ராசாத்தி மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு, ரைட்? பட் இது வந்து ஒரு இவ்வளவு நேரம் ஃபன்னா போயிட்டு இருக்க படத்தை நீ திடீர்னு வந்து இவ்வளவு சீரியஸா பாறை விட்டு திண்ணையில கரிச மஞ்சள் அரைக்கை, இட் கோஸ் சோ டீப் இன்டு லைக் நான் உன்னை அப்படி மிஸ் பண்றேன், இப்படி மிஸ் பண்றேன், இதை நான் எப்படி இந்த மூட நான் செட் பண்ணுவேன் அப்படின்னு தெரியாதனால ஐ திங்க் மணிரத்னம் ரிஜெக்டட். I think eventually he agreed to put it in there. It still doesn't fit the picturization from a picturization standpoint, but I think the album gets completed because of it. And album வந்து வேற completed. நீங்க அந்த படத்துல பாட்டு எல்லாமே வந்து very awkwardly introduced. Yes, so yes. Without an exception, Chandralekha, yeah, we get it, but what is the point of
that song அப்படின்றது பாத்தீங்கன்னாக்க she's a Just to singer, she's a introduce, pop she's a singer. pop star. அவ்வளவுதான் நம்மள இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு தான். பட் ஐ ஃபெல்ட் வாட் இஸ் your pick of your album, ஹேமந்த்? இது வந்து எனக்கே கஷ்டமான கேள்வி, பட் நான் I'm ஓ asking you. அது நான் எனக்கு ஒரு பர்டிகுலர் பார்ட்னு இல்லை, பட் ராசாத்தி வாஸ் டெஃபினெட்லி ஒன் Okay. ஆஃப் மை ஃபேவரட் இன் தி ஆல்பம். ஓகே, நான் கேட்ட 1286 தடவையில எனக்கு டிடி தான் என்னோட பிக். என்னது இட்ஸ் வெரி, அதாவது வந்து அப்படி ஒரு கிரேஸ் ஐட்டம் ஆன் பிசி ஸ்ரீராம். லைக் ஹவு டிட் தி பிக்சரைசேஷன் ஸ்டார்ட்? தேர்ஸ் a talk நான் and பாட்டு shot. பார்த்துட்டு கேட்குறேன். நான் எல்லாத்தையுமே சொல்றேன். ஐம் சோ சாரி. I should have just asked, like, overall part எதுனா எனக்கு தீத்தி ஆல்சோ ஃபார் த சிங்கிங் எஃபெக்டிவ்னஸ். ஏன்னா அதுல வந்து நிறைய ஜதி சொல்றதெல்லாம் இருக்குது, பிளஸ் பிக்சரைசேஷன். ஐ டோன்ட் கீ அந்த படத்துல வந்து. ஏன்னா அந்த பாட்டுக்கு எவ்வளவு மெனக்கெட்டிருப்பாங்கன்னு வந்து என்னால வந்து இப்போ ரியலைஸ் பண்ண முடியுது. லைக் யூனோ மெயின்டைனிங் த டார்க், அதாவது அந்த black theme and lighting where necessary, and keeping the negative space as much as possible, and the consistency of that song, like the whole song-க்கு ரெண்டு பேரு in water and like in the surrounding வந்து was very very must have been very hard. See, later, for example, Shankar did, Uppu Karuvaadalam, where the camera is shaking, like to the beat of the song, right? It's supposed to be like a great thing. Anand Panade, abdina sonanga. But in the part, it's somewhat overused, but PC Sriram just zooms in, zooms out, zooms in, zooms out. Like அந்த தீ வரும்போது to the beat, right? அதுவா இருக்கட்டும். நான் சொல்ல வந்தது என்னன்னா, மேலேந்து ஒரு ஷாட் இருக்கு, கிளாக் வைஸ் திரும்பிட்டு திருப்பி ஒரு 2 செகண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் திரும்பி, and then it stops. I don't know for what, but there seems to be some rhythm associated with it. But I thought it was a great contribution of PC Sriram to Tamil cinema. அதாவது வந்து அது வரைக்கும் எனக்கு PC Sriram பிடிச்சிருந்தது, பட் ஒரு மாதிரி பைத்தியமானது அப்படின்னா வந்து ஒரு போட்டோகிராஃபி மேல இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து இந்த படத்தை பார்த்து தான். நிறைய தடவை you can just watch the film not for anything. இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க, இதுல இருந்து நான் வாழ்க்கையில என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா இந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது. இது an out and out ஒரு தமிழ் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ். It's a fun movie, அவ்வளவுதான். லைக் நான் ஜேம்ஸ் பாண்ட்ல போய் ஏதாவது கேள்வி கேட்கறோமா அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. பட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைட்டா பண்ணிருக்கலாம்னு தோணுது. I wanted to talk about it. Go ahead. I'm sorry. ஞாபகம் வந்தது என்னன்னா, மணிரத்னமோட எல்லா படமும் they are tightly made. ஏன்னா காற்று வெளியிடை such a big expense, பேரே அது மாதிரி தான். மூவி இஸ் 2 hours and 15 minutes. இந்த படம் no story, 2 hours and 50 minutes, right? It's almost a 3-hour edging film, right? For almost like a very light screenplay, and that also tells to your point, which they could have shot and edited it better. By the way, it was edited by Sureshers, and I think he did a great job. Definitely, if they didn't go deep into this action, எனக்கு இவ்வளோ எக்ஸ்பான்ஸா ஆக்ஷன் வேணும்னு நினைக்கலன்னா it would have been probably better அப்படின்னு நினைச்சேன். One final thing I wanted to talk about. Oh, go ahead, and you have something to say. One thing I wanted to talk about it, Mani Ratnam said, I wanted to go to where Bharat Raja made his films. அப்படின்னு தான் இந்த படத்தோட his idea was, right? மணி ரத்னம்க்கு கிராமத்து அழகியல் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, வாட் ஆர் யுவர் தாட்ஸ், ஹேமந்த்? ஏன்னா இந்த படத்துல வந்து யூ சி மோர் கிராமம். அதாவது பகல் நிலவுல பார்த்திருக்கோம் ஒரு கிராமம், அது வந்து தட்ஸ் இஸ் earlier மேக்கிங் ஆஃப் இட். ரோஜால there's a sneak peek, ரைட்? பட் இது வந்து ப்ராப்பர் கிராமம். உங்களோட தாட்ஸ்? I think it's interesting, but does it really immerse you into that environment? எனக்கு டவுட் தான். ஏன்னா ஒரு little bit of saccharine or ஒரு நான் ஆர்கானிக் லுக் ஒன்று இருக்கும். லைக் இட்ஸ் லைக் இப்படிலாம் நடக்குமா? எஸ், the elements are there. நீங்க சொன்ன அந்த பாரதிராஜ் வில்லேஜுக்கு அதுக்கு வந்து கம்ப்ளீட், maybe he wants to go into the villages and explore a different dimension of that village. Like அங்க இருக்கிற வயசானவங்க, அங்க இருக்கிற பசங்க, அங்க இருக்கிற கிராமம், அந்த சூழல், இது எல்லாத்தையும் வந்து he approaches it from a different angle. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. Like even Roja, I like the fact that how they always nosy, how they ask very very unfiltered questions. இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து இந்த திருடாலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் எப்படி வந்து கிராமத்துல வந்து அவங்க என்ன, அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் என்ன, எப்படி திருடுறாங்க, அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் கம்யூனிசம், சோசியலிசம் கொஞ்சம் அங்கங்க தலை காட்டுவோம். as always ரொம்ப அப்படியே நாசூக்கா வந்து என்ன சொல்றது,
நீங்க சொல்றதுக்கு and I want to highlight the scene. Hold it, yeah, I yeah. wanted to say. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு பணக்காரர் இருப்பாரு. அவங்க வீட்ல இருந்து பணத்தை திருடிடுவாங்க. அது வந்து 3 கட் ஷாட்ல வந்து 3 பேர் ஆர் டெல்லிங் டு 3 அதர் பீப்புள். correct. அண்ட் அந்த ஆள் பணக்காரன், அவங்கிட்ட அவன் யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டான். அவங்கிட்ட திருடிட்டான்னு உடனே எவ்ரிபடி இஸ் ஹேவிங் ஃபன். ஓ, அவங்கிட்ட இருந்து பணம் போயிடுச்சா. ஒரு ஆள் வந்து குளிச்சிட்டு இருப்பாரு, அப்படியே ஒரு தண்ணியில விழுந்துருவாரு. அப்பா, அவங்கிட்ட இருந்து பணம் போயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் பத்திரத்தெல்லாம் தூக்கிட்டாங்களாம் அப்படின்ட்டு. I think it is very, அதாவது அன்பார்ச்சுனேட்லி நிறைய பேர் வந்து வில்லேஜ்ல வந்து இந்த இந்த இதெல்லாம் வந்து டிமென்ஷன்லாம் நிறைய காமிக்க மாட்டாங்க. கிராமம்னா அதுக்குன்னு ஒரு சில சப்ஜெக்ட் வச்சுக்கோமா. Correct. I think Maniratnam has a very different pair of eyes looking at villages and very sharp. அதுதான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம். எனக்கு ஒரு outside observer, right? சுஹாசினி வந்து has probably a lot of influence and what goes on in the scenes, அதெல்லாம் அந்த dialogues ஆகட்டும், and the people in that role. But I always felt like it comes from நீங்க சொன்ன மாதிரி ஒரு outsider or someone with sharp a observation privileged skills. person looking at village, even though it's real, but it has that kind of tinge to it. ரைட். நான் ஒன்று சொல்றேனே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வில்லேஜை இன்ட்ரடியூஸ் பண்ற சீன் எடுத்துக்கோங்களேன். அவங்க அதுக்கு முன்னாடி சீன் வந்து எங்க போதோ பணம் அப்படின்ற மாதிரி எங்கேயோ பேசிட்டு இருப்பாங்க நியூ டெல்லியில. அடுத்த ஷாட் யூ ஹியர் ராசாத்தி ரன்னிங் இன் த பேக்ரவுண்ட். Then there are 3 shots of like wide angle shots. There are 3 different landscapes, right? ஒன்னு வந்து இந்த சுந்தரபாண்டிபுரம் மாதிரி ஒரு மலை கடல், அது அந்த ஒரு தண்ணி இருக்கிற ஒரு ஷாட், ரைட்? இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் a sunset shot, right? தென் அடுத்த ஷாட் வந்து ஒரு மலையில 2 பேர் மாடை தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாடு இறங்கி வருது. அது ஒரு ஆங்கிள் யூ see that shot. அடுத்த ஷாட் வந்து ஒரு பிளெயின், லைக் ஒரு பேடி ஃபீல்ட்ஸ் இருக்கு. அதுல யாரோ 2 பேர் அவர் எங்க போறாங்கப்பா அந்த மாதிரி ரேண்டம் டயலாக், ரைட்? அந்த 3 ஷாட்டுக்கு அப்புறமா தான் யூ see the வீடோட அந்த எலிவேஷன், right? Where these people are going to steal the இது, right? ஏன்னா they are introducing திருடா, right? In order, அந்த எஸ்டாப்ளிஷிங் ஷாட் இட் டெல்ஸ் யூ அந்த டைரக்டரோட விஷன் ஃபார் த கிராமம். ஸோ இந்த கிராமத்தை அழகியல் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு கிராமம்னு எடுத்தீங்கன்னா நீங்க முண்டாசுப்பட்டி 3 கிலோமீட்டர் ஒரு போர்டை காட்டலாம், இல்ல ஒரு ஆள் நடந்து போற மாதிரி காட்டலாம், நேரா உள்ள குச்சிருவாங்க, அந்த மாதிரி இருக்காது. ஆர் யூ கேன் ஷோ திஸ் அண்ட் சே கிராமத்துலயும் ஒரு அழகு இருக்கு. நான் பார்த்த பொள்ளாச்சி கிராமம் இப்படிதான் இருக்கு, ஆர் வாட் எவர், திருநெல்வேலி கிராமம் இப்படிதான் இருக்கு. I felt அந்த அழகியல் வந்து doesn't come in other people's films. நீங்க ராவா காட்டுற பாரதி ராஜா, I don't take it. பாரதி ராஜா is the owner of கிராமம், நான் அதுக்கே போல. பட் ஏன் இந்த மாதிரி காட்டக்கூடாது, எனக்கு அது பிடிச்சிருந்தது. கரெக்ட். இல்ல, இது டெஃபினட்டா வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வில்லேஜஸ் தமிழ்நாடு, and one that is not often seen, right? See, if you're living in the city for most of your life, நீங்க villages பார்க்கலனாக்க, நீங்க பார்க்குற village வந்து why should I care? Like okay, you're directly jumping into the people and the பிரச்சனை. ஒரு கிராமத்தை வந்து இப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்றது வந்து மனிதத்தின் வழியா தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். Like people who, like I said, mostly living in cities would not gone to a village, but பட் ஆனா நம்ம அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணது இல்ல. அந்த கண்ணில் பார்க்கலாம் நம்ம காலங்கத்தால எத்தனை பேர் நம்ம இருந்து பார்த்துருக்கோம். லைக் சன் ரைசிங், இந்த படத்துல வந்து நிறைய அந்த மாதிரி சீன்ஸ் சொன்ன அந்த பேடி ஃபீல்ட்லாம் வந்து it always wants you to travel immediately and go to these places. Exactly, that's the point. One of the complaints that Maniratnam had in that interview that I was talking about, திருடாத்திருடா பண்ணதுக்கு அப்புறம் லைக் இந்த படம் அந்த அளவுக்கு சரியா போல அப்படின்றாங்களே அப்படின்னும் போது, his point is people think they want to bracket me as a மூவி மேக்கர். A செக்டர்ஸ் மாத்திரம், நான் பிசில வந்து accessibility கிடையாது அப்படின்னாக்க, இட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை பிசில வந்து என்னடா இது நம்ம கிராமத்தை இப்படி ஆகுறாங்க அப்படின்னு ஏல வந்து வாவ் வாட் a village அப்படின்னு. இந்த மாதிரி நான் வாட் a village சொன்னேன். நான் வந்து அர்பன் சென்டர் பையன் தான். பட் எனக்கு வந்து இந்த அழகு இருக்குன்ற நான் சொல்றேன், இருக்கு இல்லன்னு சொல்லவே இல்லை. இந்த ஒரு 2 கண்ணோட யாரும் பார்க்கலன்றது ஒரு ஆதங்கம். இது நிறைய வில்லேஜஸ் ஏன் மனிதத்தனம் காமிக்கல அப்படின்றது ஒரு குட்டி ஆதங்கம் கூட இருக்கு. கரெக்ட். ஃபார் கேஸ் இன் பாயிண்ட், இந்த பஞ்சாயத்து சீன், ரைட்? நீங்க ஆஸ் யூஷுவல் சொல்ற மாதிரி நான் வந்து வீரபாண்டி கோட்டையில போட்ட செட்டை வந்து ஸ்குவீஸ் பண்ணி இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. பட் ஒரு டிபிக்கல் பஞ்சாயத்து சீனை வந்து நீங்க வந்து எங்க வைப்பீங்க? ஒரு ஆலமரத்தடியில வைப்பீங்க. ஒரு 4 பெருசுங்க உட்காந்துட்டு இருப்பாங்க.
ரைட். இங்க வந்து மணிரத்னம்ஸ் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். எதுக்கு அவன் சட்டை போடாம உட்காரணும்? அங்கெல்லாம் சட்டை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் பொம்பளைங்க பேசக்கூடாது? 2 பாட்டி தான் அங்க பேசுவாங்க. நான் சொல்றதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் இட் வாஸ் வாட் டிட் யூ திங்க் அபவுட் தட் சீன் எஸ்பெஷலி? கொஞ்சம் ஆடா இருந்துச்சு முதல் வாட்டி பார்க்கும்போது. எனக்கும் ஆடா தான் என்னடா இருந்தது. பயங்கர டிசைன்லாம் வந்து அப்படியே படிக்கட்டு வந்து சிமெட்ரிக்கா எல்லாம் வந்து இப்படி வந்து அப்படி வந்து எந்த கிராமத்துல இப்படி பண்ணுவாங்க. But I went with the mood of the movie, and it's like, okay, you know what? It's just having a conversation. Yeah, That's but more what important. correct. But what made that scene better, or any other scene, is again you have to give props to Suhasini. The usage of words like Kalavani, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு இந்த மாதிரி இதுவா, அந்த கிராமத்து யூசேஜ். அகைன் மணிரத்னம்ஸ் வே ஆஃப் திங்கிங் இஸ், உன்னை கிராமத்துல இருக்க மாதிரி தானே ஃபீல் பண்ணணும், நான் உனக்கு ஏன் ரியல் கிராமத்தை காட்டணும், I'll give you the touch of it with other elements, and visually I'll use my elements and I'll merge. Again, Correct. it's a bet he tries to make and probably fails, but I think that you don't have to apologize for how you shown that, like, நம்ம ஊர்ல எந்த கிராமம் அப்படி. I don't care. It just took me into the story. But the problem is when much later, there are other dragged out portions, or like portions that are done in a hurry. முதல்ல இந்த ஸ்பெண்ட் பண்ண அந்த அளவுக்கான ஒரு ஆர்வமோ அந்த level of detailing வந்து second half is a total task, yeah, totally. By the way, how did you think about the புதுவெள்ளை மழையோட presentation? ஏன்னா அது I don't know where they took, நீலகிரியா ஏலகிரியா something, it's rolling green mountains. புதுவெள்ளை மழையா இல்ல இதுவா? புத்தம் புது பூமி வேண்டும், சாரி. அதுலயும் மழை பெய்யுமா, பயங்கர ரெயின் எஃபெக்ட் அந்த பாட்டுல நீங்க கேட்டீங்கன்னா யூ வில் ஹியர் லைக் வாட்டர் டச்சிங் யூ, அந்த மாதிரி ஒரு இது. And I thought it was beautifully done, and I never understood why அந்த சீன்ல வந்து சந்திரலேகாவை they did not bring it in. அதுக்கு முந்தின சீன்ல 4 பேர் இருப்பாங்க, ஆனா இந்த பாட்டு மட்டும் இவங்க 3 பேர் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஏன்னு எனக்கு புரியல. நீங்க கிராமத்து அழகுன்னு சொல்லும் போது வந்து லைக் எல்லாமே கிராமமா இருந்தா பரவாயில்ல, சிலதெல்லாம் வந்து நமக்கு தேவையான போது கொஞ்சம் அப்படி வந்து போயிட்டு வர்றதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடா இருந்துச்சு. லைக் அவங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு ஏரியாலாம் வந்து பயங்கரமா ஷிஃப்ட் ஆகும். லைக் நாட் ஃபார் ஃப்ரம் தி வில்லேஜ். இட்ஸ் a road movie. I get that. பட் நீங்க புத்தம் புது பூமி வந்து அவங்க எங்க பாடுறாங்கன்றது வந்து ஒரு I think it's a fantasy song, ஒரு கனவு பாட்டுன்னு நான் நினைக்கிறேன். But I thought it was shot in Nilagiri, Yelagiri, one of those places. It's so ரொம்ப rolling green mountains, lush, and அப்படியே போயிட்டே இருக்கு அந்த மலை. அது நிக்கவே இல்ல. கேரளா வரும், திடீர்னு வாட்டர் ஃபால்ஸ் எங்க போவோம், அங்க வரும். again it's minor, it's unnecessary nitpicking, but yeah, right. So back to Ide Hemant, what was probably the best contribution of Thirida to Tamil film industry? I don't know, contribution அந்த அளவுக்குலாம் வந்து படம் ட்ரை பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் I thought வந்து ஒரு ஆக்ஷன் ஒரு சேலஞ்ச் என்னன்னாக்க இந்த படத்துல யூசுவல் கேப்பர் மூவிஸ் வந்து என்னன்னாக்க அது நிறைய பிளானிங் காமிப்பாங்க, எக்ஸிகியூஷன் காமிப்பாங்க. லைக் அது எப்படி வந்து இதை வந்து அவங்க அந்த மூட் செட் பண்றது, அந்த டென்ஷன் கிரியேட் பண்றது, அதால படம் ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து இவங்களுக்கு என்ன ஆகுமோன்னு ஒரு பயம் ஒன்று எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். லைக் வெதர் தில் புல் இட் ஆஃப் ஆர் நாட்ன்றது வந்து இருக்கும். லைக் the planning and the execution. இந்த படத்துல என்னன்னாக்க எக்ஸிகியூஷன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். Okay, it's basically the aftermath is what they show, right? It's a very challenging subject to deal with, and it kind of opens the door to how can you write a story where people are just constantly running away from being caught, and அதுல வந்து உங்களால என்ன கதை சொல்ல முடியும் அப்படின்றது வந்து it definitely it opened the gates to a lot of other movies which kind of went there. ஆரம்பிக்கும் போது instead of heist, எவனோ ஏதாவது தப்பு பண்ணிட்டு then he's on the run, and then they have to, they've done that. But again, I think திருடா வரும்போது அது மாதிரி நிறைய படம் யாரும் பண்ண மாதிரி எனக்கு தோணல. அதுக்கப்புறமாவும் நிறைய பண்ணல. எனக்கு வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் கான்ட்ரிபியூஷன் சொல்ல வரேன் நான். It opened to the option to kind of think about a movie that's not constantly about a story, and maybe it also taught people never to make a movie like that. Produce a movie like that. I will say ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து it brought in a lot of music directors
பிகாஸ் நிறைய பேர் சொல்றாங்க ஏஆர் ரஹ்மானோட இந்த ஆல்பம் கேட்டுதான் they inspired to become a musician in their life. In fact, A.R. Rahman himself has said it, right? நிறைய பேர் has come and told him, எனக்கு திருடா திருடா கேட்டுதான், அதுவும் நார்த் இந்தியால, and it was probably again poorly dubbed. I didn't see what happened to that, but அந்த பாட்டை இந்த ஆல்பம் கேட்டுதான் நான் வந்து மியூசிக்ல பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சு வந்தேன். அப்புறம் இந்த டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் லைக் கேமராவா இருக்கட்டும், நீங்க சொன்ன பேசின மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கப்போ ரியலிசமா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும். அண்ட் பை த வே ஐ டோன்ட் நோ வை இட் ஒன் ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் சிஜிஐ. ஐ டோன்ட் நோ, பெஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். ஐ டோன்ட் நோ வாட் இட் வாஸ் தே ஆர் ட்ரைங் டு சே. But you know, அந்த சமயத்துல any national award has made any sense at all, like except for a few handful cases. So நிறைய பாத்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெயின் வந்து கடைசி கிளைமேக்ஸ்ல வரும்போது பாத்தீங்கன்னாக்கா there's a lot of explosion happening on the side, like you know, கொஞ்சம் அதுக்காக கொடுத்தாங்களா இல்லாட்டி லைட்டிங்காக கொடுத்தாங்களா இல்ல ஃபயர் ஒர்க்ஸாக கொடுத்தாங்களா? திடீர்னு அப்படியே வயர் பிச்சுட்டு போய் விழுவாங்க, தண்ணிக்குள்ள விழுவாங்க. செலிங் ரோஸ் ரைட், லைக் அந்த கேபிளோட போய் விடாது, அந்த ஸ்பார்க்ஸ்லாம் வரும். Maybe by the way, the lastல அந்த குகையில வந்து இப்படி லைட் வர சீன் reminded me of Agni Nakshatram's flash strobe effects at the last scene and PC Sriram and PC Sriram, of course. Anyway, so I think those were our last thoughts of Thirida Thirida. It's still a great experience. May not have a lot to talk about. It's a movie to watch and enjoy for the flair and ஒரு என்ன சொல்றது, ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ், பிக் ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்ற விஷயத்துக்காக. So any other thoughts, Hemant? Good? இல்ல அவ்வளவுதான். நம்ம கதை எப்படி படத்தை கதை இல்லையோ நமக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் ஜெனரல் ரெஃபரன்ஸ் அவ்வளவுதான். ரைட். ஓகே, தேங்க் யூ. அடுத்த ரெட்ரோஸ்பெக்டிவ்ல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.